வாங்க பழகலாம் சீசன் 2. ஹாய் ஹலோ வணக்கம் மேன் மட்டன் குஸ்கால் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இளம் மங்கைகள்லாம் வந்து நான் இப்போ டிவியில் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. கல்லுட்டுலாம் அடிக்கூடாது, உங்கள் டிவி உடஞ்சிடும் நான் போய் பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வளர்ப்பு போனால் நம்ம போய் சமட்டாங்க செம்ம ஜாலியாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூப்பிட போகிறது நம்ம ஜட்ஜஸை. ஸோ லெட்ஸ் வெல்கம் our judges on the 4P. மாஸ்டர் ஜி உங்க எல்லாரையும் கிறங்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இல்ல இப்ப நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்றீங்க, நான் இவரை சுத்தி இல்லையா இப்படி வந்து எல்லாம் டான்ஸ் பண்ண ரசிக்கிறார். சூறாவளி எப்படி சுழண்டு அடிக்குதுன்னு பாக்குறேன். சரி ஓகே. சோ கலைச்செல்வன் சார், என்னோட ஆசையை நீங்க எப்ப தீர்த்து வைக்க போறீங்க? எனக்கு இப்ப பெரிய சங்கடத்துல என்னை கொண்டு வந்து என்ன பாருங்க. இப்போ நான் தான் சொன்னேன், நீங்க என்னைக்காவது ஒரு டான்ஸ் ஆடி காட்டணும். நான் ஆடினாக்க நம்ம நடன மாஸ்டர் இருக்காரு, அவருக்கு மதிப்பு இருக்கணும். அந்த மதிப்பை நான் குறைச்சிடக்கூடாது. சரி, அவருக்கு மதிப்பு இருக்கணுமா இல்லாட்டி உங்களுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதா? எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் அவருக்கு மதிப்பு இருக்கணும், அவ்வளோதான். சரி ஓகே. ஸோ மாஸ்டர் ஜி ஒரு காமெடி. அதாவது குடிச்சு வந்து பொண்டாட்டிக்கு அடிச்சான்னா அவன் கிராமத்துக்காரன், பொண்டாட்டிக்கிட்டு அடிப்பாட்டி பாரில் குடிச்சான்னா நகரத்துக்கு காலேஜ் அப்படியா? இல்ல சார், அது ரைமிங் அத வந்துச்சு அதனால சொல்லிட்டேன். சோ சூப்பர். சரி ஓகே. அதே மாதிரி கலைச்செல்வன் சார், அப்பா போட்டு மகனை கூப்பிட்டு கேட்டாராம், நீ என்னடா நேற்று தமிழ் பாடத்தில் வந்து சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொன்னியாமே அப்படின்னாரு. அப்படின்னு இல்லைப்பா நான் அதை சொல்லலை, எங்கள் அப்பா சீதாராமன் தானே, அதை தானே நான் சொன்னேன் அப்படின்னாரு. ஓ அதே மாதிரி அது காமெடி. ஆமா, சிரிச்சு விட்டுரு. காமெடியில ஆராய்ச்சி எல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் சொன்னாரா, நமது காதல் வந்து தெய்வீக காதல், ஏன்டா நான் முருகன் நீ வள்ளின்றாரா. அப்படியா? ஓட்டிட்டு வந்தது தானே. கள்ளி இல்ல வள்ளி, அடி கள்ளி. சரி ஓகே. கள்ளி வள்ளி கிள்ளி அப்படின்னு ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி வள்ளிமா இருந்துகிட்டு இதெல்லாம் லைன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாயில வைப்பேன் கொள்ளி ஏற்கனவே வச்ச மாதிரி தான் இருக்கேன் வாய். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜட்ஜஸ் வந்து நம்ம சீட்ஸ்க்கு அனுப்பிடலாம். இல்லைன்னா கொள்ளி இங்கேயே வந்து சேர்ந்து. ஓகே, அதெல்லாம் ஓகே. இதென்ன முண்டக்கண்ணி அம்மன் கோயிலுக்கு பால் கொடுக்குற மாதிரி மஞ்சள் வந்துருக்குறேன். உனக்கு பொறாம, நான் எப்ப பார்த்தாலும் வந்து புதுசா அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரேன் அப்படின்னு உனக்கு பொறாம. இது வந்து உன்னை பார்த்து எனக்கு பொறாம. எபிசோட்ல போட்ட அதே அதே கோட், அதே டவுசர் வேற, டிஷர்ட் வேற. கோட் 10,000 ரூபா, அந்த ஸ்கர்ட் 10,000 ரூபாயா? எங்கேயோ பழைய கோடியில் ஆட்டையை போட்டு வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா? ஆஹா சரி வரும் தம்பி வரும் வச்சு செய்வா போல. சரி, அடுத்ததா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க எங்களுடைய அடாவடி பாய்ஸ், ராக்கிங் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி அண்ட் திஸ் அங்கிள். யார் அது? அது அடாவடி அங்கிள், பாய் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அவர் தௌஃபிக் நானா. சோ லெட்ஸ் வெல்கம் them. கடைசி ஒரு போத்தல் இது நானா வாங்க. ஏய் வாங்க 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 வாங்க. எவ்வளவு அந்த போத்தல்? உனக்கு இல்ல. வா 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 நானா வாங்க. ஏய் நானா ஏய் இங்க வா. ஏய் எனக்கு இல்ல. என்ன இல்ல நீங்க? விலைய சொன்னா எடுக்க மாட்டீங்க bro நீங்க. நீங்க விலைய சொல்லுங்களே. அந்த கடையில 60 ரூபாய் சொன்னாங்க, இந்த கடையில அதே விலை. ஏய் டாய் ஒரு நான் தாங்க கொடுங்க 60 ரூபாய் கொடுங்க. புத்தா இது 60 ரூபாய் இல்ல இது. அப்ப இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எலக்ட்ரைசியம் வாட்டர் பாட்டில். இது ஸ்ரீலங்கால 4 தான் இருக்கு. அதுல 3 வித்துற கடைசி வந்து. நீங்க விலைய சொல்லுங்களே எவ்வளவு உண்டு? விலைய சொல்றது போது இதோட ஃபீச்சர்ஸ் கேக்குறேன். நீங்க
7 மீனா வாங்குங்க. இது அடுத்த மாதிரி இது வேற தண்ணி போத்தல் மாதிரி இல்லை. இதில் 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கும். 1 லிட்டர் மேலே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வெளியே தான் கொட்டும். விளையுது சார். வேற பொருள் மாதிரி இல்லை. இது வந்து தண்ணி உள்ளே இருக்கும்போது இப்படி எடுத்து டிரான்ஸ்பேரண்ட் நாங்கள் கிளாஸ் போட்டிக்கிறோம். இது சொல்கிற யூவி கிளாஸ். இது என்ன இப்படி பார்க்கல தண்ணி உள்ளுக்கு என்ன இருக்குது. இப்போ வேற பாட்டில் எடுத்தால் இங்கே ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கும் தானே, அப்போ கஷ்டம் விளையுது சார். இப்போ அந்த 1 லிட்டர் குடிக்கும்னு சொல்ல தானே பெஸ்ட்டுக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ நைட்டுக்கு டெப்பை திறக்குறீங்க, தண்ணி நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு கால் வந்துருச்சு போயிட்டீங்க, மறந்துட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? இப்ப வேற பாட்டில் இருந்தா தண்ணி ஓன்னு கொட்டி இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. 1 லிட்டர் நிறைஞ்ச சீருக்கு இதுக்கு மேல நிறையாது. 1 லிட்டர் தான் நிறையும், அதுக்கு மேல ஒரு சொட்டு நிறையாது. அப்ப நிறையாது. நிறைஞ்சா நீங்க திருப்பி கொண்டாந்து தாங்க. இதுல வந்து மத்தது இந்த பாட்டில் லிட் இருக்கு. இது வந்து இதுக்கு சொல்றது வந்து சைல்டோ கேரிசம் லிட். என்னது? சைல்டோ கேரிசம் லிட். இந்த இப்போ வேற பாட்டில் இருந்தால் நீங்கள் இப்படி மூடிட்டு இப்படியே வைப்பீங்க. இது அப்படி இல்லை, இப்படி மூடி இப்படி சுத்தணும். அப்போ அந்த சின்ன பசங்களுக்கு வந்து இதை திறக்கும், பெரிய ஆட்களே வந்து இப்படி சுற்றி திறக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த இதில் விலையில உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ப்ரோ. நீங்கள் போங்க. ஐசே டோப் போட விலைய சொல்ல லேட் ஆகுது எனக்கு. 2500 ரூபா கடைசி பீஸ் ஒன்றும் பேசவான 2000 தான் 2000 தான் ஒன்றும் பேசவான தான். சரி ப்ரோ, கடைசி பீஸ் எடுத்துட்டு போங்க. என்ன சரிண்டா கொண்டாந்து இங்கிட்டு திரும்பி அந்த முடுக்கொண்டு அங்கே தைக்கிறேன். நானும் இங்கே தைக்கிறேன். 2500 ரூபா தான் 2000 தான். இந்த மாதிரி போட்டு கிடைக்குமா? 1 லிட்டர் தான் நிறைய வந்து, அதுக்கு மேலே நிறைய ஓட்ட பில்லும் போவா. கார்டு வாரண்டிக்கா நான் இங்கே தான் ஆச்சு ரெடி பண்ணி. நான் கேட்குறேன், அந்த விசா கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்க? கார்டு எல்லாம் இல்லை. நீங்கள் என்ன போகிறீங்க? நீங்கள் சரி வச்சுக்கோங்க. என்ன சரி அவுலிண்டா என்னைய தேடி வாங்க, நான் இங்கே தை குறைச்சி தாரிங்க இல்லை சரியா? 500 ரூபா குறைச்சி. இது சும்மையா உண்டு. என்ன பாட்டில் இது? அல்ட்ரா எலக்ட்ரோ மெக்னீசியம் போட்டு. அப்பா நான் ஜாய் பாட்டில் ஒன்று வாங்கினவா அப்பா. என்னது? ஜாய் பாட்டில் ஒன்று சூப்பர் பாட்டில். சூப்பர் பாட்டில்? ஓ தண்ணி பாட்டில் இல்லையா? தண்ணி பாட்டில். இந்த பாட்டில் நல்ல சாமி எவ்வளோ கேட்க மாட்டீங்களா? நான் பாட்டில் பார்த்து சொல்லுவோம். சொல்லு. இந்த பாட்டில் வந்து மற்ற பாட்டிலுமா இல்லை. இது அவர் சொன்னார், இந்த நானும் சொன்னார், இந்த அல்ட்ரா என்னமோ பாட்டில் சொன்னாரு. இதுல வந்து நாங்க தண்ணி நிறைச்சா இப்படி வச்சு இங்கிட்டா பாக்கணுமோ? எல்லா போத்தலையும் பார்க்கலாம் தானே? இல்ல அது இல்ல அது இல்ல. இந்த போட்டில் வந்து இந்த நீங்க தண்ணி நிறைக்கிறீங்க தானே, நிறைச்சிட்டு ராவைக்கு நிறைச்சி தூக்கம் போச்சு. தூக்கம் போனா வந்து தண்ணி 1 லிட்டருக்கு மேல நிறையாது. அது 1 லிட்டர் போத்தல் தானே, அதுக்கு மேல நிறையாது தானே? அடா முட்டாள் பையலே. இல்ல அது இல்ல. இந்த பாட்டில் வந்து லிட்டி அந்த இப்படி மூடி சுத்தேரும். இந்த பாட்டில் எல்லாத்துலயும் மூடி சுத்தேரும். நான் சொன்னேன், நீங்க வந்து எனக்கு ஒன்னு சொல்றீங்க. சரிடா, இதுக்கு எவ்வளவு? 2000 ரூபா. என்னது? இதுக்கு 2000 ரூபா நல்ல போத்தல். அப்ப மத்த போத்தமா இல்ல கொடுத்த காசு படி வேடா. ஏடா அவன் முடிச்சு போ. ஒரு போத்தல் தைச்ச முட்டாள் பையல். அடிக்க நீங்க எனக்கு எல்லாம் அடிக்கிறீங்க போய். எனக்கு தெரிய சொல்லிட்டா வாங்கினா உள்ளது ஒரு பையன் என்று வளர்த்தா அடிக்க வாங்க சரியா போய். நல்ல போத்தல் அது, மத்த போத்தமா இல்ல. உள்ளது ஒரு பையன் செல்லம் கொடுத்து வளர்த்துறேன். வாடா அடிக்கிற சும்மா சரி வாடா. நீ ஒரு ஹெல்மெட் போட மட்டும் கிடையாது. ஹெல்மெட் நாத்தா வாங்குவேன். இல்லடா ஹெல்மெட் நாத்தா ஏமாத்துவான்டா. இல்ல அவ கிழவனுக்கு எல்லாம் ஹெல்மெட் பார்த்து தெரியும். உங்களுக்கு ஹெல்மெட் தெரியா? நான் வந்து இப்போ எங்கட பொடிய மகள் வந்து கலர்ஸ் ஹெல்மெட் தான் கொடுக்குறேன். கலர்ஸ் அந்த மான்ஸ்டர் எல்லாம் எழுதி. சரிடா போயிட்டுதான் நான் இல்ல நீங்க இருங்க வாப்பா. ஒரு மனுஷன் ஒரு கதை ஏமாறுவான். ரிப்பீட் அவங்களோட மாவன். சரி ஏமாத்தே நீ போயிடுங்க. சரி நீ போங்க. சரி இவன் அண்டைக்கு ஏமாத்தி என்னது? வாங்க உங்களை தான் தேடி பண்ணிட்டீங்க. வா சரி அவங்களால எனக்கு அடி கடிச்சு நீங்க போய் போல சரி போத்தா தண்ணி சரி என்ன சரி எப்படி சொல்றீங்க? பாப்பா சொன்னார் எல்லா போத்தல அப்படி தைக்கிறது. நீங்க போய் போய் கழுதைக்கு தெரியுமா மச்சான் கற்பூர வாசனை. அவரெல்லாம் அந்த காலத்து ஆட்கள் தானே, அவருக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியா? எலக்ட்ரோ மெக்னீசியம் வாட்டர் பத்தி அவருக்கு தெரியுமா? போத்தல் வாங்க போத்தல் ஹெல்மெட் நீ சரியான கடையை தான் வந்தீங்க. ஆனா இப்படிதான் சீன்
இதுல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளியே சொல்லு ஹெல்மெட் இல்ல நான் வாங்குவா வெளியே சொல்றதுக்கு முதல்ல ஃபீச்சரை சொல்றேன் அப்பதான் நீ அந்த செட் ஆகும் விளையா இதுல மத்த ஹெல்மெட் மாதிரி இல்ல 16 விஷயம் யூஸ் பண்ணிரும் 16 ஹெல்மெட்ல எங்க ஐசே 16 விஷயம் ஹெல்மெட் போட்டு போக மட்டும் தான் ஹெல்மெட் போட்டு போக மட்டும் தான் பைக்ல போட்டு போக மட்டும் தான் நீங்க வந்து ஹெல்மெட் எதுக்கு யூஸ் பண்றீங்க ஹெல்மெட் நான் பைக்ல இப்படி போட்டு பைக்ல ஏறனா புஷ்ஷர் வெயிட் எவ்வளவு இறக்கி வைப்பீங்க அவ்வளவுதான் ஹெல்மெட் ஆனா அப்படி இல்ல உங்க அம்மாக்கு நீங்க எவ்வளவு வருஷமா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அம்மா ஒண்ணும் செஞ்சிரல வெங்காயம் வெட்டும்போது எவ்வளவு தடவை கண் கலங்கி இருப்பாங்க அதுக்கு வந்து இந்த ஹெல்மெட் வந்து இதுக்கு சொல்ற ஒனியன் கிளாஸிங் அம்மா வெங்காயம் வெட்டுறாங்க டக்குன்னு போயிட்டு மண்டியில போடுங்க இப்படி இது ஒனியன் கிளாஸ் இப்படி போட்டு வெட்டினாங்கன்னா கண்ணீர் வரும் அடுத்தது இது வந்து உங்களுக்கு இப்ப நைட் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க நீங்க நைட் சாப்பாடு நான் தின்னுவேன் டெடா வரப்போல வந்து லேட் ஆகும் ஒரு 8:30 மணிக்கு மாதிரி செஞ்சு வைப்பா ஒரு வரப்போ எப்படியும் 11 மணி ஆகும் 11 மணி மட்டும் டேபிள்ல இருந்தா என்ன ஆகும் பழுதாமிக்கிறது அந்த டேபிள்ல வச்சு இதை எப்படி மூடி இந்த வயசை இப்படி போடலாம் ஒரு பிளேட்ல இப்படி ஹெல்மெட்டை வச்சு இந்த வயசை மூடலாம் ஓய்னா அது பார்த்தா விளங்குது அதுக்கு செல்ற இன்சைட் டிஸ்ப்ளே உண்டு என்ன இருக்குது அதை இப்படி வந்து பார்க்கணும் என்ன சரி பூச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சார் நிறைய 16 சொன்னீங்க நீங்க அதான் இருங்க சொல்றேன் கேட்டலோக வேற எச்சா காணும் இந்த பலாயண்டுக்கு போறீங்க உங்களுக்கு ஆமா அப்படிதானே இல்ல நான் வந்து வாப்பா என்னை அப்படி வளக்கல சரி சும்மா போனாலும் இழுத்து எடுத்து அடிப்பாங்க மண்டை அடிச்சா துவால இந்த ஹெல்மெட்ல இதுக்கு சொல்ற அயனெக்சைடு உண்டு என்னது அயனெக்சைடு இது அப்படி போட்டா இரும்பு கம்பவுண்ட் படுது மண்டைக்கு நோமா நோவாதா ரைட் இப்ப தனியா போறீங்க வைஃபோட தனியா ஒரு இடத்துக்கு போறீங்க வெப்பன் எடுத்துட்டு வாரானு உங்களோட கையில வெப்பன் இல்ல இந்த தான் வெப்பன் கிளிப் செல்து இந்த வெப்பன் கிளிப் இப்படி சுத்தி அடிக்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அடுத்தது நீங்க நைட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது உங்க அழுக்காக ட்ரெஸ் இருக்கும் தானே அதை வாஷிங் மெஷின்ல போட்டு என்ன ஆகும் கழுவு வைக்கிறது எல்லாம் திருப்பி ஊத்தி ஆகும் அதனால அவங்க அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் குளி பண்ணி இந்த ஹெல்மெட்ல போடுது இது ஒரு இதா வைக்கிறது கொடியமாங்களோட ட்ரிப் போறீங்க போறீங்க அங்க இப்ப உங்களுக்கு குளிக்க தேவைப்படுது உண்டு பக்கெட் இல்ல என்ன செய்யணும் தேகி பக்கெட் கிளிப் போட்டு எடுத்து குளிக்கணும் நீங்க இப்ப சொல்லுங்க 16,026 அப்ப நீங்க போயிட்டு வா 15 கேட்டாங்க 16 விஷயம் மேய்க்குது ஆனா நீ எனக்கு நான் போன தடவை போத்தணும் வாங்கினேன் உங்ககிட்ட அதைத்தான் குறைச்சு போடுங்க நீ எனக்கு கொஞ்சம் ஜா ஹெல்மெட் என்ன இது போத்தல் வாங்கினீங்க சரி 14 தான் 14,000 தான் 5,000 10,000 போடுங்க 14,000 தான் ஒண்ணு இந்த இது இந்த ஸ்கட்ச் எல்லாம் நல்லன் தான் இது நல்லன் தானே இல்ல பாய்க்கணும் வாங்க வாங்க அடிப்படை ஆபரேட்டர் போனதுக்கு அடிச்சாரு அப்பதான் வாப்பாக்கு வேலை இருக்கு இல்ல வேலை இல்ல ப்ரோ என்ன சார் அப்படி அப்செட் இருந்தா டபுள் போடுங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த கொட்டங்கா இது கொட்டங்கா பசிக்குது உங்களுக்கு விளையாடி கொண்டு இருக்கீங்க சரியா பசி கிரவுண்ட்ல நடுவுல ஒண்ணுமே இல்ல தின்னு கொட்டங்கால கொட்டங்கா 2-3 இது கீழே அது அடிக்க இப்படி கல்லு தேடுவீங்களா தேவையில்லை ஹெல்மெட் இப்படி திருப்பி அடிக்க விளையிச்சா ரைட் அப்ப என்ன சார் என்ன சார் அவளுங்க டபுள் இங்க வா நேதேமா நான் இங்க ரைட்டா சரி தேங்க்ஸ் பரவா அப்ப இத சொன்னா ஆப்பா ஹாப்பி சூப்பர் ஹாப்பியா டேய் நீ ஹெல்மெட் வாங்க தெரியும் சொன்னீங்களா ஹெல்மெட் குவாலிட்டி ஹெல்மெட் இது உருப்படியா விஷயம் செய்ய ஹெல்மெட் 16 விஷயம் இல்லடா தலையில மட்டும் தான்டா போடடா அது இல்ல பாப்பா நீங்க உங்க தலைய ஹெல்மெட் மாதிரி தேய்க்கு ரைட்டா உங்களுக்கு தெரியும் சரியா இது வந்து மாற சாமனமே நீ ஹெல்மெட் வந்து நிறைய விஷயத்துக்கு பாய்க்கு எப்படி பாய்க்குது அவர் சொன்னாரு எப்படி தெரியுமா நீங்க ராவுக்கு எத்தனை மணிக்கு வாரீங்க நான் 11 மணிக்கு வருவேன் சாப்பாடு எத்தனை மணிக்கு ஆக்குறீ ஐயோ அது உங்க அம்மாட்ட கேளேன்டா அவ 8 மணிக்கு ஆக்குறேன் என்ன தெரியும் நான் வீட்ல தான் நீக்கிறேன் நீங்கிட்ட வச்சு சாப்பாடு ஈக்குது இது எப்படி வச்சு சாப்பாடு இப்படி மூடி வைக்கணும் தெரியுமா அட மடை வந்து இப்படி அந்த வழியை அப்படி பாக்கணும் சாப்பாடு வேணும் ஹெல்மெட்டால சாப்பாடை மூடுவாங்கடா வாப்பா நீங்க போன தடவை இப்படி சொல்லி நீ அடிச்சீங்க சரியா இன்னும் நிறைய இருக்கு சண்டைக்கு போகப்பல இப்படி செஞ்சு அடிக்கலும் குளிக்கலும் இப்படி குளிக்கலும் உங்களோட பொண்டாட்டி நீ என்ன செஞ்சுக்கிறீடா உமாக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க அதை என்னைக்கு கேட்கறடா நீ உமா வந்து வெங்காய கழுவுப்பல வெங்காய வெட்டப்பல அழுவாங்க டெய்லி அழுவான் எனக்கு மன வருத்தமா இருக்கு டேய் வெங்காயம் பட்ட வாங்கிட்டு வந்த சாமான் இப்படி போட்டாச்சு அழுவ மாட்டான்
எப்படி 16000 எவ்வளோடா அது கொடுத்த 16000 என்னடாது 16000 அடா போடா போடா இதுக்கு 16 முட்டை ஒன்ன பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெத்திரிக்கல டேய் அங்க கழுதை அதை குடிக்காடா அதை குடிக்கவாடா அதையாச்சும் மழை பண்ணா 16000 ரூபாய் கொடுத்து வேண்டியிருக்கா இப்படி ஒரு முட்டா பையில வளர்த்திருக்கேன் எனக்கே வெக்கமா இருக்குது என்ன செய்ய போறீங்க இதை வச்சு உங்களோட கழுதை வச்சு வளங்க போ நீ வாடா வாடா போ எங்க போ பாவன் மாங்காட்டு போய் போங்க வாங்க என்ன செய்ய போ நடக்கும் அது ஏலியன் குஞ்சு ஓ எடுத்து வா ஏய் ஏய் என்ன ஐயா நீங்க கழுதைன்னு வச்சுக்கிட்டு 2 பேரும் நடந்துக்கிட்டு போறீங்க கழுதை மேல போவாங்க கழுதே தான் சி ஏறி கொண்டு வா நீ கழுதை உடைஞ்சிருந்தா நீ எல்லாம் ஒரு மவனா ஆஜியா நீ எல்லாம் ஒரு மவனா வயசான உத்தர வச்சுக்கிட்டு நீங்க கழுதை மேல போறீங்களே ஓய்னா பாப்பா சாரி ஏறு 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 சார் தூக்கு எப்படி பாப்பா கழுத ரைட் பாப்பா ஜா ஏறிக்கிற கழுத மேலே கீழே போகுது அங்கிள் அங்கிள் பாவம் சின்ன பொடியன் இவனை நடக்க வச்சு நீங்க பெரிய வயசுல கழுத மேல போறீங்க மூளை இல்ல உங்களுக்கு 2 பேரும் போமே என்ன சொன்னாலும் குறை குட்டிக்கிறான் அவன் போ கழுத போ போ மூளையிலே ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு கழுத மேல 2 பேர் ஏறி போறீங்க எருமை மாடு மாதிரி என்ன செய்வாப்பா கழுதை தூக்குவான் அடுத்து நான் தூக்கிக்கொண்டு போகும் தூங்க முடியும் பாருங்க பொண்ணு பாருங்க பாருங்க நிறுத்தி நிறுத்தி ஓய் ஏய் கழுதைன்னு வச்சுக்கிட்டு ஏன் தூக்கிட்டு போறீங்க ஆமா என்ன அப்ப என்ன செஞ்சாலும் குறை சொல்றான் இந்த சமுதாயமே அப்படித்தான்டா முன்னுக்கு போனா இடிப்பான் பின்னுக்கு போனா உதைப்பான் டேய் இவனுக்கு பதிலாக நாம எதையும் செய்யலாம் வாடா நாம போ போவானா நீ வாடா இல்லடா பாருங்க மக்களே இந்த சமுதாயமே எப்படிதான் ஏமாத்திரையிலே நம்பவன் என்ன செஞ்சாலும் குறை பிடிக்கிறான் எப்படி வாழ்றது அதுக்கேற்ற மாதிரி எங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் சரியா எல்லாரும் சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்வோம் குட் பை சரி ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்பர் 1 எங்கிட்ட பொடியமார் வந்து ஒரு ஜாய் பெர்ஃபார்மன்ஸ்னு குத்திக்கிறான் நல்லா செஞ்சுக்கிறீங்க இவரே சேர்த்தீங்க பொடியமாரா இவரு பொடி விற்கிற மாதிரி இருக்கிறாரு ஆமா ஸ்ட்ரீட்ல பல்லு விளக்கினீங்களா நீ விளக்கிங்களா கேட்போம் நீ சொல்லுங்க கலைச்செல்வன் சார் சொல்லுங்க ஒரு நல்ல கன்செப்ட் ஒன்று சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆதில் ஹக்கீம் தௌஃபிக் எல்லாம் சேர்ந்து இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இன்றைக்கி சமூகத்தில் எல்லாமே எங்கேயும் ஊழலும் மோசடியும் மட்டும் இல்லாமல் ஏமாற்றுத்தனங்கள்லாம் நிறைஞ்சு போயிருக்குன்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு அருமையான ஒரு நாட்டார் கதையை எடுத்துக்கிட்டு அந்த கழுதையும் போகிற கதையும் கொண்டாந்துட்டு அதை உதாரணமாக கொண்டாந்ததில் அந்த கன்செப்டுக்கு ஒரு வெயிட்டை உண்டாகியிருக்காங்க. அந்த வகையில் அருமையான கன்செப்ட் நல்லா இருந்தது. உண்மையில் ஏமாறுறவன் இருக்க மட்டும் ஏமாறுறவன் இருக்கவே தான் செய்வான் ஏமாத்துறவன். அது மாதிரி அந்த கதையை ரொம்ப அழகாக செஞ்சாங்க. அதில் வந்து இந்த ஹக்கீமுக்கும் மாதிலுக்கும் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ மெல்ல மெல்ல உள்ளே வாரீங்க, அலட்டிக்கொள்ளாமல் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. நல்லா இருந்து அதோட பக்கமாக தௌஃபிக்கும் சேர்ந்துருக்கார், குறையே இல்லை, சூப்பராக இருக்குது. ஒரு சனம் தூங்கிருச்சு பாவி மனம் நீயா தூங்கலையே அது ஏனோ புரியலையே. எனக்கு ஏன்னு தெரியல. கல்பனாக்காவே காரி துப்புற அளவுக்கு பாடின நம்ம தனுக்கு ஒரு வாட்டி கை தட்டிங்க. ஸோ அடுத்த வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ண வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் ஏலியன் குஞ்சு தானே. எஸ் கினாஸ். என்னாச்சு கினாஸ். அதுக்கப்புறம் வந்து திஸ் கண்ணாடிக்காரன் நஜாத் வித் தொப்பி. சரி, ஓகே, அவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் them.
சூப்பராக பாடின மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து பாடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாடுறதை வந்து ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபேமஸானவர். ஸோ அவர் அடிக்கலாம் மாட்டார். ஸோ லெட்ஸ் கால் அப்பான் மிஸ்டர் கேப்டன் கூல் விஜயகாந்த் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? அதாவது நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர். ஸோ அரசியலில் வந்து புகுந்து விளையாடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு பாட்டு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க சார். என்ன சொன்னீங்க? நீங்கள் வந்து பாட்டு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க போகிறீங்க. என்னமா அது பாட்டு நிகழ்ச்சின்னு நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்க? ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது வந்து இந்த அம்மா பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு. இப்போ பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும். ஆமாம் சார். நான் ஜட்ஜா? நீங்கள் ஜட்ஜு சார். ஓகே, நீங்கள் ரெண்டையும் பண்ணிடுங்க சார், நான் போயிடுறேன் சார். ரெண்டையும் எதை பண்ண சொல்றீங்க? நீங்கள் ஜட்ஜும் பண்ணணும், நீங்கள் தொகுத்தும் வழங்கணும் சார். நான் என்ன நல்லா பண்றேன்னு இல்லையா? நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க சார். நீங்கள் நல்லா பண்ணுங்க சார். போயிட்டு வாங்க. அது ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமா அரசியலில் நம்ம பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிருப்பீங்க மக்களே. இப்போ வந்து நிறைய பேர் இப்போ இந்தியாவில் ஜட்ஜாக கூப்பிடுறாங்க. அன்னைக்கு கூட டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு என் நண்பன் டிஆரை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ ஒரு சிங்கிங் ப்ரோக்ராமுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கேவலம் இருந்தாலும் அரசியலையே கடந்து வந்த இந்த கேப்டனு இதெல்லாம் எனக்கு யாருப்பா கேப்டன் சேர்ந்து வர மாட்டீங்களா? அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. நீங்க தானே? இது என்னது? இது கண்ணாடி தானே? அப்படிதான் சொல்றேன். அப்ப ஏன் நெஞ்சில போட்டிருக்கீங்க? நெஞ்சாடியா? அடிச்சிடும் பாத்துக்க. வந்து எதுக்காக வந்திருக்கீங்க? பாட்டு பாடலாம். நீங்க பாடுங்க பாப்போம். பாடி கிழிச்சிட்டு போறாரு பாப்போம். என்ன எப்படி பாடுறான்னு பாப்போம். நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. ஜட்ஜஸுக்கே தெரியல நீங்க பாடின பாட்டு இதுதான். நீங்க என்ன நீங்க முதல்ல சத்தமா பாடுங்க, ஓகேவா? கண்ணதாசங்காரக்கூடி. முதல்ல மைக்க ஒழுங்கா பிடிதான். ஒழுங்கா பிடிக்க தெரியல. அங்க உள்ள ஹீரோ ப்ரொடியூசர் வேற மைக்க ஒழுங்கா பிடின்னு சொல்றாரு. My name is Billa. தம்பி, கரண்ட் பில்லா இல்ல தண்ணி பில்லா? என்ன பில்லா? கையை தொட்டுங்க. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? இனிமே சத்தியமா இந்த ஏலியன் மூஞ்செல்லாம் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். பாத்தீங்களா சார், பாவம் திக்கு வாய் போல ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஒரு வருஷம் காத்திருந்தானா என்ன மக்களே? ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். அப்ப மத்தவங்களுக்கு நான் என்ன மூக்கடையா கேட்பாங்க? என்னடா பாட்டு பாடுற நீ? ஒழுங்கா பாட்டு பாடுற. ஒரு உருப்படியா ஒரு பாட்டு பாடுறியா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துறான். மத்தவங்களை என்ன பெட்ரோலடா ஊத்துவாங்க? என்னடா பாட்டு பாடுற? சும்போனால் சூளை காற்றே. அப்ப ஆகஸ்ட் வந்தா என்ன அனல் காத்தாடா? ஒழுங்கா பாடுற. நானும் வந்து பாத்துக்கோங்க. சார் மாட்டும் சும்மா அடிக்க வைக்காத, தெரியும்ல? சராரராரா சராரராரா சொந்த குரலில் பாட. என்ன தம்பி, அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பாடா குரலையா பாடுறாங்க? இவங்க என்ன பாடா குரலையா பாடுறாங்க? என்ன பாட்டு பாட்டு நீ? ஊரோரம் புளிய மரம். பாட்டு இருந்தா நந்தகுமார் தேட்டர் இருந்து செருப்பு வரும். ஒழுங்கான பாட்டா பாடு. என்ன தூக்கி அடிச்சுருவார் தெரியுங்களா? கணேசன் சார் பாக்குறதுக்கு தான் சாந்தம், அவருக்குள்ள பெரிய காந்தமே இருக்கு. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். இதுக்குதான் நல்லதா ஒரு மூக்கு கண்ணாடியே கண்ணை செக் பண்ணி பாட்டு போகணுங்கிறது. அதுக்கப்புறம் வாங்க போறது வாழை மரம், வாங்கி அந்த தாழை மரம் வந்துட்டு போகும்போது நல்ல கண் செக் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டு போகும். சரியா? இது தண்ணி எடுக்கப்பா, எனக்கே வளருது. தண்ணின்னா வேற தண்ணி, ஓகேவா? அடியே மனம் உட்கார சொல்றா, உட்கார சொல்லு. உட்கார சொல்றா. நான் பாடு மௌன ராகம் கேட்கவில்லையா? தெரியாம தான் கேட்க. மௌன ராகம்னு சொல்றீங்க, அப்ப எப்படி தம்பி கேட்கும்? அது எப்படி கேட்கும்? இதை பத்தி கேட்டா விஜயகாந்த் அப்படி சொல்றாரு, பக்கம் பக்கமா எழுத வேண்டியது. சொல்றது கரெக்டானே. எனக்கு ஆத்திரம் வருது மக்களே. அவள் வருவாளா அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா? சார், அவன் என்ன வேட்டிங் கடையா வச்சிருக்கா? உடஞ்சி கொடுத்த ஒட்ட வைக்கிறது என்ன சார்? இது என்ன வரி? இது தென்னியாளுறீங்களா
தெரியாம எழுதுறீங்களா? இதை கூட தெரியாம பாட்டு நிகழ்ச்சியில வந்து பாடிட்டு இருக்கிற பாடு ஏலமா ஏலா ஏலமா போடா ஏடி ஒழுங்கா என்ன பாடு பாடுறீங்க? நானும் வந்ததை பார்த்துட்டு இருக்கேன். ஏடா ஓடா வாயில நல்லா வருது மக்களே. பூமிக்கு வெளிச்சமெல்லாம் நீ கந்திர பதனாய் தெரியாம அவ கண்ணு என்ன 100 வோல்ட் பல்பு அவ துறக்கிறதால வெளிச்சமா இருக்கு. என்ன 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 இளவு பாடுது? பாட்டு பாடவா? எவ்வளவு நேரம் என்ன கதையா சொல்லிட்டு எழுதி வாயா பாடம் சொல்லவா? ஐயோ தம்பி, இங்கேயுமா பாடம் நடத்த போறேன். ஒரு பாடம் வேணாம் ஒண்ணு வேணாம், இதுக்கப்புறமா அவர் பாடம் தருவாரு. அப்படியே ஓடி போயிருந்தீங்க. சரி பாடம் பார்த்தீங்களா மக்களே? இப்படித்தான் அரசியல இருந்தாலும் சரி, அறிவியல இருந்தாலும் சரி, பாட்டு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அப்படியே கலைச்சி விட்டுருவேன். நீங்களா வாங்கம்மா. வந்தவனே ஒரு மாதிரியா கலவரத்தை ஏற்படுத்தி போயிட்டான். நிலவரம் தெரியாம அவ வந்து மாட்டிக்க போறா. வந்து முன்னாடி வந்து பாடுங்க. அதான் நீங்க பேசினாலே ஒருத்தருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. இல்ல நீங்க அடிக்கலாம் மாட்டே, வெளியே போயிடுங்க. பரவாயில்ல, நீங்க உள்ள வந்துடுங்க, முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். கேப்டன் கூல் தெரியும்ல. சண்டை சொல்லி இன்னைக்கு தம்பி ஏலியன் குஞ்சு நல்லா பாடி இருக்காரு. என்ன ஏலியன் குஞ்சு தெரியாம தங்க நீங்க எதுக்கு ஒரு ஏலியன்னு சொல்றீங்க? இல்ல அவரை பார்க்கும்போது பின்ன பில் கேட்ஸ் மச்சாமையா இருக்கும். ஏலியன் குஞ்சுன்னா ஏலியன் ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க. சூப்பராக இருந்தது. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் கொடுக்குற மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அதுவும் விஜயகாந்த் வயசில் அந்த மிமிக்ரியோட சேர்ந்து அந்த பொந்தலில் விட்ட தப்பை இதில் ரொம்ப அழகாக பண்ணார். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பர் உண்மையிலே வந்து இந்த தம்பி கினாஸ் ரொம்ப நல்லா பாடினார். அவர் நல்லா பாடினனால தான் அவர் திருப்பி அந்த பஞ்ச் டைலாக்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த ரெப்யூட்டேஷன் ஒவ்வொரு டைலாகும் சூப்பர் நம்மளோட நஜாஸுடையது. ஆனால் உண்மை நீங்கள் நினைக்கக்கூடாது, நஜாஸ் அடித்த ஒவ்வொரு அடியும் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கான வெற்றி படிகள். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பாட்டு போட்டியாவே நடந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்ததா வந்து இவர் வந்து அவர் வாய்ஸ்ல பாட மாட்டாரு. இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ சந்திரமுகி மாதிரி நல்லா பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு வாட்டி பண்ணி கேட்டேன். சந்திரமுகியா? அதெல்லாம் இப்ப பழசாயிடுச்சு. இல்ல ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டு ப்ளீஸ். அதாவது நீ வந்து பயங்கரமா சந்திரமுகி மாதிரி தனு வந்து நல்லா பண்ணுவான். ஸோ ஒரு வாட்டி நீங்க அப்ளாஸ் பண்ணீங்கன்னா அவன் பண்ணிடுவான். ஊருக்குள்ள உருமுறை ஒரு பேய், அதுக்கு பேரு கோணமுக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோணமுக்கி அடக்கத்தான் இன்னைக்கு முதலுனா நல்லா கையை காலை கட்டி போட்டுக்கமா. ஏன் உதறிக்கிட்டு யாரு பார்த்து கொக்காங்கிற? நந்தகுமார் வாங்க கூட போ ஆசைப்பட்டு அவர் பேய் விட மாட்டார். அது நல்லா தெரியுது பிள்ளை. அதாவது பேய் மட்டும்தான் அவரை உசார் பண்ணும். கலைச்செல்வன் சார பார்த்தா ஏற்கனவே தப்புன மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல போயிட்டு தப்ப முடியுமா? அதுக்கு சந்திரமுகி யாரு? கலைச்செல்வன் கூடவா? அவரு கோல்டு, அவரு கோல்டு தான்மா. மண்டை மட்டும் தான் கோல்டு. வந்துருங்க சந்திரமுகி. அப்புறம் எல்லாருக்கும் அடிச்சு வர மாட்டாரு. வாமா வாமா வாங்க ப்ளீஸ் வந்துருங்க. ப்ளீஸ் வந்து எனக்கு செட் ஆகுது. உங்களுக்கு பேய கிடைச்சதே பெரிய விஷயம். வாங்க. நாய் ஏமா உனக்கு தமிழ் பாட்டா வேணும்? அப்ப என்னடா அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு குடும்ப பிள்ளை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் பேசக்கூடாது. ஏதாவது பாட்டை போடுங்க. வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கோணமுகி கையில நந்தகுமார் நாசமாக போறாரு. ஆடுங்க, பக்கத்துல போய் ஆடுங்க. நந்தா பக்கத்துல போய் ஆடியா.
பாடுங்க. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். సరసకురారా రారా చింతకు చీరా తాళమే నీదిరా ఏలుకోరాదరా శ్వాసలో శ్వాసవైరారా. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கா. ஓகே, சோபனாவே சொக்கி போற அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம தனுக்கு வந்து ப்ளீஸ் ஒரு வாட்டி கை தட்டிடுவோம். அதுவே நம்ம நந்தா சார் வந்ததுலேருந்து ஏதோ ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி தூரத்துலேருந்தே பார்த்து இருந்ததுக்கு அவருக்கு ஒரு வாட்டி கை தட்டிடுவோம். சரி, ஓகே. அதே மாதிரி அடுத்ததா வந்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறது யாரு? நம்ம மல்டி ஸ்டார் நம்ம டைகுமார் ரவிக்குமார். லெட்ஸ் வெல்கம் ஹிம். लड़कों के दिलों में तू आग लगा दे बेबी फायर, नकली से न करे तू करे जब देखे हमें झूठी लायर। काला काला चश्मा जचता तेरे मुखड़े पे जैसे काला दिल जचता है तेरे चिन पे, अपनी अदाओं से ज्यादा नहीं तो 10-12 लड़के तो मार ही देती होगी तू दिन में। तुझे जैसे 36 फिरते हैं मेरे वर्गी और न होनी वे, वर्गी और न होनी वे, वर्गी और न होनी वे। तू मुंडा बिल्कुल देसी है, मैं कटरी ना तो सोनी वे। मैं फेड अप हो गई हम मुंडिया सुन सुन के तेरे दुखने वे। मैनू काला चश्मा, ओ मैनू काला 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 काला, ओ मैनू काला चश्मा जचदा है, जचदा है गोरे मुखड़े ते। मैनू काला चश्मा जचदा है गोरे मुखड़े ते, जचदा है
लड़कों के दिलों में तू आग लगा दे बेबी फायर नकली से न करे तू करे जब देखे हमें झूठी लायर मैनू काला चश्मा ओ मैनू काला काला चश्मा ए काला चश्मा ओ काला 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 குடிச்சிட்டா போதை எப்படி இறங்குது அப்படிங்கிறது நடைகள் இருக்கு அந்த நடைகள் வந்து எப்படி நடக்கும் பார்ப்போம் சிலர் வாழ்க்கையில் வந்து நோய்வாய்ப்பட்டவங்க வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கையை உடலை வீணடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொன்னோம் சில்லறையில் போ அழியே காந்தா ஆஹா இடத்த மிஸ் பண்ணிட்டேன் அம்மியாடியில் கும்மி அடித்தா சும்மா வழி பண்ணுறான் இது வரதா வணக்கம் ஓகே ஆக்சுவலாக வந்து நம்ம ரவிக்குமார் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் படத்தில் வந்து ஜிம் கேரி பண்ண மாதிரி இருந்தது. இவர் வந்து இன்டர்நேஷ்னல் கமெடியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிம் கேரியோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ அது மாதிரியே பண்ணியிருந்தார் ரவிக்குமார். ஸோ அவர் ஒரு வாட்டி கை தட்டிடலாம். கமெண்ட்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணார். ஒன்று மீனுடைய பாவங்களை வச்சு ஒன்று பண்ணார். அப்புறம் குடி இறங்குற மாதிரி ஒன்று பண்ணார். அப்புறம் நடைகளை பற்றியெல்லாம் பண்ணார். குடி இறங்குறதும் நடைகளை பற்றியெல்லாம் அது எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியலை. பட்டு அந்த மீனுடைய இது இருக்குதே, நான் இதுவரைக்கும் வந்து நடிப்பை பொறுத்தவரையில் நவரசங்கள் பற்றி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நவரசங்கள் பற்றி தான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு பிரதிபலிக்காத ஒரு முகம் மீனுடைய எக்ஸ்போஷன் எப்படி இருக்கும்னு கொண்டு வந்து செஞ்ச முதல் ஆள் ரவிக்குமார். அந்த வகையில் நான் ரவிக்குமாரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப அற்புதமான டேலண்ட். நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி நானும் இந்த நவரசம் அது இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். இவரோட முகத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் நானும் கண்டேன். ரொம்ப அற்புதமாக செஞ்சீங்க. அந்த மீன் விஷயம் தான் நானும் சொல்ல வரேன். மற்றபடி எல்லாருமே அந்த முகத்தில் விஷயங்கள் காட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மீன் முகத்தை அந்த கோல்ட் ஃபேஸ் மீன் மாதிரி கூட எல்லாம் பண்ணீங்க. இது கூட பண்ணலாமான்றதை வந்து மிமிக்கிற பண்ணலாமான்றது கூட நான் இன்றைக்கி தான் பார்த்தேன்.
ரொம்ப அழகாக பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஒரே மூஞ்சில 9 மூஞ்சி காட்டின நம்ம ரவிக்குமாருக்கு வந்து நன்றிகள். அடுத்து வந்து யார் பர்ஃபார்ம் பண்ணா வேற யாரும் இருக்காங்களா? இல்லைன்னா கடையை கட்டலாம். தேங்க்யூ ஸோ மச். சரி, டிஸ்கோ ராஜா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியில இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இறுதி கட்டம் அப்படின்னாலே வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு வந்து நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்பை தீர்த்து வைக்கிறதுக்காக எங்களோட 2 ஜட்ஜஸையும் வந்து கூப்பிடலாம். So let's welcome our judges onto the floor, please. So judges, நீங்க 2 பேரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்க இன்னைக்கு? ஸோ இன்னைக்கு வந்து எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து எது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே மூஞ்சில் 9 மூஞ்சி கொண்டு வந்தேன் நம்ம ரவிக்குமாரா, இல்லை நான் வந்து ஹெல்மெட்டை வச்சே கிட்டத்தட்ட அப்பா கிட்ட 100 அடி வாங்க வச்சேன் நம்ம ஹக்கீமா, அதையும் தாண்டி நஜாத்தா, அது ஏலியன் குஞ்சா? அதில் என்னென்னா இருக்கிற மூஞ்சை 9 ஆக்குனது மட்டும் இல்லை, 9 இருக்கிற மூஞ்சை முடியால மறைச்சிக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களே தனு, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 9 மாதிரி இருக்கிற மூஞ்சி 9 மாதிரி இருக்கிற மூஞ்ச ஒரே ஒரு மூஞ்சி வச்சு இதெல்லாம் கட் பண்ண முடியாது. சூப்பரா ஏது எத்தனை நாள் வரை நீ கலாச்சிருப்ப? ஓட்டா பிரிச்சிட்டாக உள்ள ஒரு வட்டம்டா. ஓகே, வாழ்க்கைங்கிற வாட்டர்ல டவுனுக்கு மட்டும்தான் கவுண்டர் எப்பவுமே விழுந்துட்டு இருக்கும். ஸோ அது வாட்டி ஒரு கை தட்டிடலாம். கலைச்செல்வம் சார் இது வரைக்கும் சூப்பரான காமெடி தான் அடிச்சிருக்காரு. அப்படியா? அதே மாதிரி ஒரே முகத்தில் 9 எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்த ரவிக்குமார் வந்து மிக அற்புதமாக செஞ்சார். வந்து அதே 9ங்கிறீங்க, நவ ரசங்கள்னு சொல்ல வேண்டியது. ஆமா ரசம். ஆமா, அந்த ரசத்தை ரொம்ப அழகா வடிச்சார். இருந்தாலும் கூட அதை எப்பொழுதுமே ரவிக்குமார் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அழகாக பண்ணார். யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் கூட இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் வந்து இன்றைக்கி எல்லாமே ஜில்மால் போடுற காலன்ற விஷயத்தை வச்சு ஒரு அது மட்டும் இல்லை, அந்த ரவிக்குமார் பண்ண ஒவ்வொன்றும் அந்த பாவங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இது ஒரு காமெடி நிகழ்ச்சிங்கிறதுனால டயலாக்ஸ் எல்லாமே முக்கியங்கிறதுனால வச்சு அலசி ஆராய்ச்சி பார்த்ததில் ஹெல்மெட் ஹக்கீம். ஸோ இன்னைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிரபல சீட்டிங் சாம்பியன் டீம் ஹக்கீமுக்கு வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கான கிஃப்ட் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்முனை, பம்பலப்பிட்டி, மகரகம அண்ட் பத்திரமுள்ள இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கிட்டு இருக்கிற ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். சரி, அப்புறம் சொல்லுங்க டுபாக்கூர்ஸ். இதுவும் டுபாக்கூர் கிடையாது, இது ஒரிஜினல். சரியா? எல்லாருக்குமே தேங்க்ஸ். அந்த தேங்க்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் தேங்க்ஸ் வழக்கமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஹக்கீமுக்கும், எனக்கு இங்கே பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கொடுத்த நம்ம முஷரஃப் சாருக்கும், மற்றும் எப்பயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என் பேரண்ட்ஸுக்கு நான் இந்த வேலையில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மற்றது அது இல்லை, நான் வழக்கம் சொல்கிறது போல் கேமராமேன் ஐயலா தேங்க்ஸ். இவங்க இல்லாடி நாங்கள் எப்பயுமே இல்லை. அது உள்ளுக்கு வேலை செய்கிற நம்ம மற்ற ஐயலா அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஆடியன்ஸ் எவ்வளோ தான் முக்கியம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பார்க்குற ஆடியன்ஸ். அண்ட் மோஸ்ட் எடிட்டர், பெயிண்டர் எல்லாரும், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நம்ம 2 ஜட்ஜஸ். என்ன சரி வருத்தான் அவர் அப்படி தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ நின்றுட்டு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜஸ்க்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். இதுதான் படிச்சத நக்கணும் சொல்லு. Thank you. சரி, ஓகே. அவர் தேங்க்யூ சொன்னதோட மட்டும் இல்லாம நாங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து தேங்க்யூ சொல்லி விடைபெற போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மீண்டும் அடுத்த வாரமும் நாங்க உங்க எல்லாரையும் சந்திக்க வர்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனு யாஷோ அண்ட் வாங்க பழகலாம் சீசன் 2 டீம்.